ஸோ நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் என்ன ஐட்டம்னா பிஸ்கெட்டு பட்டர் பிஸ்கெட்டு சூப்பராக இருக்கும். எப்படி வைக்கிறேன்னு சொல்லி போட்டு பாருங்கள். அது ஓவனே இல்லாமல் அந்த மாதிரி சூப்பராக பண்ண போகிறேன் நண்பா. ஸோ பிஸ்கெட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பிஸ்கெட் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் பட்டர் பிஸ்கெட் போடல. ஸோ இது சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒன்று நம்ம மைதா மாவு தான் 300 கிராம் போட்டிருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பண்ணல, கம்மியாக தான் பண்ணுறேன் நண்பா. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி செல்ல நண்பா இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ பட்டர் போடணும். நோட்டீஸு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் பிஸ்கெட் ஐட்டம் பட்டர் பிஸ்கெட்டு. ஸோ சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம் நண்பா. அது எப்படி செய்யணும்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோட வீடியோ பற்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு 500 வந்துச்சு, இன்னும் ஒரு 500 வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆயிடுவேன் நண்பா. ஸோ என்னோட ஃபாலோ பண்ணுங்கள் என்னோட வீடியோலாம். ஓகே நண்பா, வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்கப்பா, மைதா வச்சுருக்கிறேன். இப்போ இதோட என்ன மிக்ஸ் பண்ண போகிறப்பா பாருங்கள். ஸோ லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன், ரொம்ப வேண்டாம், லைட்டாக போட்டாச்சு. ஸோ உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தால் லைட்டாக போட்டுங்க, ஒரு பிஞ்சு போதும். ஸோ எதுக்குன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் உப்பு அதுக்கு. மைதா தான் யூஸ் பண்ணுறேன், மைதா கோதுமை மாவு எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே நண்பா. ஸோ பட்ரு வச்சுருக்கிறேன். பட்ரு ஒரு 20 கிராம் போட்டுங்க. ஓகே நண்பா. இதோட கீ வேணுமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் பட்ரு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் மெல்ட் பண்ணி கொடுத்துறேன், ரொம்ப கட்டிதாக இருக்குது. ஸோ நல்லா மெல்ட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் இது மாதிரி நீங்கள் கட்டியாக இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். லைட்டாக தண்ணி வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் இதிலே. உங்களுக்கு தண்ணி வேண்டாம்னா நீங்கள் வெறும் பட்டர் வேணுமா அதிகமாக பட்டர் போட்டு யூஸ் பண்ணிங்க. நான் ஒரு 300 கிராம் மைதா போட்டிருக்கேன். இது வந்து 200 கிராம் இருக்கும், சாரி. இதை சர்க்கரையும் போட்டுக்கிறேன். சர்க்கரை நீங்கள் போட்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிடுவேன். பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சூடாக இருக்க போது சூடாக ஆற வச்சு தான் போடணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இது லெவலில் கொண்டு வந்துருங்க. அப்போ தான் பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா கட்டி ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது மூட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே நண்பா, சூப்பராக உருட்டிட்டேன். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த பட்டர் மிக்ஸ் பண்ணது கொஞ்சம் மேலெல்லாம் வந்து இன்னொரு வாட்டி பண்ணிச்சிங்கன்னா இன்னும் சாஃப்ட்னஸாக இருக்கும் பிஸ்கெட் சாப்பிடும்போது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு 1/2 hour வைங்க, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே நண்பா, அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒட்டிக்கிறேன் பாருங்கள். அப்படியே இதாயிரும். கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே கையில் கூட உருட்டி போடலாம், பிரச்சனை இல்லை. நான் உருட்டி போட்டு கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வெளியக்கூடாது. ஸோ இதை நான் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி லெவலில் வச்சு. உங்களுக்கு சின்ன மூடி இருந்தாலும் ஓகே, நான் கொஞ்சம் பெருசாக போடுறேன். ஸோ 3 வந்துடுச்சு. பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம். இட்லி தட்டு தான். ஸோ அப்படியே எடுத்து உள்ள வச்சுட்டா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துருங்க. பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இது அப்படியே உள்ள வச்சுருவாங்க. இது நீங்கள் கையால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக. நான் கையாலே பண்ணுறேன். ஸோ இதை வச்சு நான் 10 நிமிஷம் வச்சுட்டேன். நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி ஓவன் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் வைங்க, சூப்பராக குக் ஆகிடும். அதே மாதிரி வீடியோ போட்டலாம். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. உள்ள தட்டு மாதிரி வச்சுருக்கேன், அதை வச்சாச்சு. ஸோ ஒழுங்காக பார்க்கல கூட இன்னொரு வாட்டி வச்சிடலாம். உங்களுக்கு கீழே ஒரு தட்டு மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கு மேலே இதை வச்சுட்டு ஆடக்கூடாமல் வச்சுருந்தோம். அவ்வளோதான். உங்கள்கிட்ட இந்த வளைய மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். என்கிட்ட வளைய இல்லை, இந்த மாதிரி மூடி வச்சுட்டேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ நண்பா செம்மையாகிடுச்சு. என்ன ஒரு 20 மினிட்ஸ் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது பண்ணுறதுக்கு. நான் ஓவன்லேயே பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவன் இருக்குது, இந்த மாதிரி நான் பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணேன். சட்டியில் பாருங்கள், சூப்பராக அருமையாக வந்துடுச்சு நண்பா. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா சூப்பராக அருமையாக வந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். உடச்சது இருக்குது, அப்படியே வருது பிஸ்கெட்டு. செம்மையாகிடுச்சு. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அருமையாக இருக்கும்பா. வேறு லெவலாக பிஸ்கெட் சைடு சிம்பிள் தான்.
செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஸ்கெட்டு சூப்பராக இருக்குது, பட்டர் பிஸ்கெட்டு அருமையாக இருக்குது. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.